சேது வீட்டுக்கு வந்திருக்கிற காவ்யாவையும் போஸையும் பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஈஸ்வரி. அப்ப போஸை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. டேய் போஸு, என்னைக்கும் இல்லாம இவளை எதுக்குடா இங்கே கூட்டிட்டு வந்த? இங்க சூழ்நிலை சரியில்லை. உன்கிட்ட நான் ஏற்கனவே ஃபோன்ல சொல்லணும்னு நினைச்சேன். இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவ இங்க இருந்தா நமக்கு தாண்டா பில்லங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி. அதே சமயம் காவ்யா ஈஸ்வரிய பார்த்துட்டு, இன்னும் 2-3 நாள்ல உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் ஊரே சிரிக்கிற மாதிரி தரன்னு போலீஸ்காரங்க நடந்தே உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகணும். ரோட்டோரமா நிக்கிற ஜனங்க எல்லாருமே உன் மேல கல் எடுத்து எரிஞ்சா கூட பாவம் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு தப்ப நீ தமிழுக்கு பண்ணிட்டு என்னமா நல்லவளை போல வீட்டுக்குள்ளேயே நடிச்சுக்கிட்டு இருக்க. இருக்கட்டும் உன்னோட ஆட்டத்துக்கு பாரு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தானே இந்த காவியா வந்திருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. மோகனா வந்து காவியா கிட்ட, இந்தாமா உங்களோட ரூம் சாவி, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா முகத்தை வச்சு தமிழ் செல்வி வீட்டை விட்டு போனதும் இங்க சேது தமிழ் செல்விய சந்தேகப்பட்டதை பத்தியும் எதையுமே காவ்யா கிட்ட சொல்லக்கூடாது நினைச்சுக்கிட்டு மோகனாவும் திரும்பி சோகமா உள்ள போயிடுறாங்க. அதே சமயம் ரூம் கீயை வாங்கிட்டு வந்து திறந்து உள்ள போன காவ்யா அப்படியே சட்டையை கழட்டி ஹேங்கர்ல மாட்டிட்டு படுக்கிறதுக்காக தயாரான போஸ் கிட்ட, என்ன இங்க படுத்து தூங்குறதுக்காக வந்திருக்கோம்? ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா வாயாலேயே அவங்க பண்ணின பித்தலாட்டத்தை வாக்கு மூலமா நீ வாங்குற, இல்லைன்னா நீயும் சேர்ந்து உள்ள போய் கழித்தீங்கணும். அங்க நான் வீட்லயே சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, அது தெரியாத மாதிரி என்னமோ கூலா போய் படுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போஸை காவியா திட்ட. உடனே போஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் வெளியில் வர்றியா? மொட்டை மாடியில் உன்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, டே போஸு, நானே உன்கிட்ட பேசணுன்னு தாண்டா நினச்சேன். வா சீக்கிரமாக மேலே வாடா மாடிக்கு. எங்கே உன் பொண்டாட்டி காவியா தூங்கிட்டா தானே அப்படின்னு கேட்க, உடனே காவியாவும் ஆமான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண் சிமிட்ட, உடனே போஸும் தூங்கிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் போஸ் கிளம்பி மேலே மாடிக்கு போக ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துடுறாங்க. ஈஸ்வரி மாடிப்படி குதிச்சு ஏறி பின்னாடி எங்கேயாவது காவ்யாவோ இல்லை சேதுவோ வந்துடுவானா, நம்ம புள்ள போஸ் கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும். ஏன்னா அவனும் முன்னெச்சரிக்கையாக இருந்தா தானே அப்புறம் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்ராவும் ஈஸ்வரியும் மேலே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. டேய், இந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தி நடந்துருச்சு. தமிழ்ச்செல்வி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு வயிற்றுல ரெட்டை பிள்ளையோட இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோட சாவகாசமும் எனக்கு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் கீழே இருட்டுக்குள்ள மாடிப்படி ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையுமே வீடியோவாக கிளியராக ரெக்கார்ட் பண்ணுறாங்க காவ்யா. அதே சமயம் போஸும் திருன்னு, ஐயோ காவ்யா வேற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அம்மா உண்மையை சொல்கிறாங்களே, இதுவே போதுமே அவங்களுக்கு எதிராக சாட்சியாக அமையறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்னு முழுங்க ஈஸ்வரிக்கு பக்கத்தில் நிற்கிற சித்ரா சொல்கிறாங்க. டேய் என்னடா போஸு, நாங்கள் இவ்வளவு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கேட்காம இப்படி போய் என்னமோ பேய் அடிச்சவனை போல எதை பற்றியும் கண்டுக்காதவனை போல நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் அதானே, டேய் ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு போக வச்சதுக்கு காரணமே நாங்கள் தான். அந்த சக்தியை கொலை பண்ணதும் நாங்கள் தான்டா, ராஜாங்கம் பண்ணவே இல்லை. வழக்கம் போல அப்படி இப்படின்னு சொல்லி பூரா குத்தத்தையும் தமிழ் செல்வி மேலே சுமத்தி சேதுவை அவன் கையாலேயே அவன் பொண்டாட்டிய அடித்து வெளியில் துரத்தாத குறையா துரத்த வச்சுட்டோம்ல. எப்படி உங்கள் அம்மா ஈஸ்வரியா கொக்கா அப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க. உடனே சரிம்மா, இதை பற்றியெல்லாம் நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் போஸ் சொல்ல, என்னடா என்ன இப்போ நான் சொல்கிறத கேட்குறதுக்கு கூட உனக்கு முடியாதா? நீ எங்களுக்கு எந்த ஒத்தாசையுமே இது வரைக்கும் இந்த விஷயத்தில் பண்ணாட்டியும் காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட உனக்கு அவ்வளவு சங்கடமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் எதுக்காக இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வி தான் அந்த தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி ஏன் மோகனாக்கா அதுக்கப்புறம் அம்மாச்சின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. அதே மாதிரி நீயும் நம்பணும். அதே சமயம் உங்கள் அம்மா சாதுரியத்தால் தான் இத்தனையும்
நடந்திருக்குங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தாண்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க உடனே போஸும் சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி காவியாவும் போய் அங்கே பெட்டில் படுத்துக்கிறாங்க. அப்போ என்ன உங்கள் அம்மா தானே இத்தனையும் பண்ணது? எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு. கருப்பு இத்தனை நடந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்பவே இது கண்டிப்பாக உங்கள் அம்மா வேலையாகவும் அந்த சித்ரா வேலையாகவும் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். போதா குறைக்கு இப்போ வேற ஒருத்தி அந்த ஐஸ்வர்யாவும் இவங்க கூட சேர்ந்துட்டு குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்குறாங்க. நீ ஒரு ஆம்பளை பைய கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உங்கள் அம்மா பண்ணுற தப்பை எல்லாத்தையுமே சி உன்னை பற்றி பேசுகிறக்கே எனக்கு டென்ஷன் ஆகுது. படுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் போதும். இதை வச்சு தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலை, ராஜாங்கம் அங்கிளும் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்துருக்க சேதுவுக்கு சாப்பாடே இறங்கலை. இப்போ அம்மாச்சி சொல்கிறாங்க, டேய் சேது என்னடா உன் பொண்டாட்டி அப்படி கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாளேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்க, இல்லை அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. எங்கள் அப்பாவை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு லாயரை பார்க்க போகணும், அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு எழுந்திருக்க உடனே அங்கே காவியா சேதுவோட கையை பிடிச்சு, மாமா உட்காருங்க, நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல மாமாவை எப்படி வெளியில் எடுக்கலாங்கிறத பிறகு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஈஸ்வரியோ என்ன காவியா அவன்தான் சேது தான் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான்னா நீயும் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் மனசை மாற்றி பேசுங்க. எப்படியா இருந்தாலும் ராஜாங்க மாமா வெளியில் வராமையா விட போகிறாரு. பாவம் சேது தான் அதை நினச்சி ரொம்ப அப்செட் ஆகியிருக்கா. இதோ இப்போ போஸ் கூட வந்துட்டான். ஏண்டா போஸு நீ கூட ராஜாங்க மாமாவை வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருப்ப சேதுவுக்கு, சொல்லுடா அதை பற்றி கவலைப்பட வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச உடனே காவியா என்னம்மா நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி மாமா நீங்கள் சாப்பிட்ட உடனே வாங்க, நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சேதுக்கிட்டையும் சொல்ல உடனே சேதுவோ எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆயிடுது ஈஸ்வரிக்கு. இவன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே என்ன நடக்குமோன்னு பயந்தோம். இப்போ எங்கேயோ சேதுவை எங்கே கூட்டிகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடியே வந்து திரும்பவும் நின்று சொல்கிறாங்க காவியா, என்ன எங்கே போகிறேன்னு தானே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் போகிற இடத்துலேருந்து உங்களுக்கே தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜாங்கம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போஸ் கிட்ட வாக்கு மூலமாக நைட்டு மொட்டை மாடியில் சொன்ன அனைத்து வீடியோவையும் அங்கே எவிடன்ஸாக போலீஸ் ஸ்டேஷனில் காட்ட அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு சேதுவும். ஐயையோ நம்ம அவசரப்பட்டு தமிழ்ச்செல்வியை தப்பாக நினச்சிட்டோமே, இத்தனை நடந்திருக்கு. ஐயையோ இத்தனைக்கும் காரணம் அப்போ ஈஸ்வரி சித்தி தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்க உடனே இங்கே மாமாவை வெளியில் எடுத்துகிட்டு வர வேலையை நான் பார்த்துக்கிறேன். மாமா நீங்கள் போய் தமிழ்ச்செல்வி அக்காவை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்ல அதே சமயம் ராஜாங்கம் என்ன ஈஸ்வரி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பிளான் போட்டு பண்ணதா அப்படிங்கிற மாதிரி வெளியில் வர அவசரமாக அவளை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக உடனே காவியா சொல்கிறாங்க, மாமா அது நம்ம வேலை கிடையாது, அது எல்லாமே போலீஸ்காரங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. சார் எனக்காக ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, அவங்கள கைது பண்ணி நடந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு கேடுகட்ட வேலையை ஒரு பொண்ணுக்கு எதிராக நீ செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுக்கிறாங்க காவியா இன்ஸ்பெக்டர் கிட்ட. உடனே கண்டிப்பாம்மா அந்த பொண்ணுக்கு அதுதான் கரெக்டான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாரு.